ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம அன்னம் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரவணனுக்கு இந்த ரம்யா இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணது மட்டும் இல்லாமல், சரவணனோட கழுத்தை பிடிச்சி சாவுடா, நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது எல்லாம் எப்படி நடந்தது, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்துகிட்ருக்காரு. அவருக்கு எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரில. அன்னம் சொல்கிறது கரெக்டாக இல்லை கமிஷனர் மேடம் சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்க சமயத்தில் தான் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எப்படி உன் பேக்கில் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது இல்லை நீங்கள் தான் தப்பு, ஏன் கமிஷனர் மேடம் ரொம்பவே நல்லவங்க தான், ஐயோ அவங்க போய் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனேன்னு சொல்ல, என்னடா மறுபடியும் தப்பு பண்ணுற, இப்போ இன்னுமாடா புரியல, அவள் ஏதாவது ஆளுங்களை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாடா அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லவுமே, இங்கே பாடுறா சின்னவனே, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லு, அதை விட்டுட்டு இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட யூகத்தில் நீ தயவு செஞ்சு சொல்லாதரா அப்படின்னு சொல்ல, என்னடா கொஞ்சம் கூட நீ புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் புரிஞ்சிக்காமல் பேசலை, இப்போ தான் நான் ஒரு தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன், என்னன்னு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் எங்ககிட்ட ஆன்சர் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் முழிச்சிட்டு இருக்காங்க கார்த்திக்கும் அண்ணமும். அப்படி இருந்துட்டு இருக்க சமயத்தில் தான் அண்ணன் சொல்கிறாங்க, சின்னத்தான் உங்களுக்கு தெரியாது அவளை பற்றி, இப்போ தான் கொஞ்சமாச்சும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க சின்னத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதை நீ சொல்லாத, ஏன்னா நீ யார் எப்பேற்பட்டவன் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், என் பொண்டாட்டியை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க, என்ன முட்டாள்தனமாக முடிவெடுக்கிறீங்க, இன்னுமா உங்களுக்கு புரியலை அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நான் முட்டாள்தனமாலாம் எடுக்கலை, நான் இப்போ உடனே என் கமிஷனர் மேடத்தை போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பவுமே, என்னங்க சின்னத்தான் போகிறான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்களே, சரி விட்டுரு, அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், இன்னும் அவன் லைஃப்பில் அடி வாங்க போகிறான், நம்மளும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கேட்கல, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனதுமே என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மன்னிப்பா உனக்கா, இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்புலாம் கிடையவே கிடையாது சரவணா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, என்னையா வாடா நீ அவ இவ வாடி போடின்னு என்ன சொன்ன, இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் ரம்யா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. யார் வீட்டுக்கு வந்துக்கிற, வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற எப்படி சொல்கிற, என்னென்ன அசிங்கப்படுத்தின உன் வீட்டில் உட்கார வச்சு கிளம்பு, உன் அண்ணன் பொண்டாட்டியை நம்பு, என்னையெல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே நான் தப்பு பண்ண மாட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, தப்பு பண்ண மாட்டியா, உன்னை நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை, அதனால் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இந்த மாதிரி பேசாதீங்க மேடம், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கஷ்டமாக இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ இதுக்கு மேலேயுமே என்னை ஏமாற்றணும், என்னை நம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீ ட்ரை பண்ணாது, கண்டிப்பாக நான் ஒன்றும் நம்ப போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லவுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் சரவணன் ஒரு முடிவுக்கு வர்றான். இது உண்மையாக பொய்யானே தெரிலையே, இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே, ஏன்னா நீங்கள் இப்போல்லாம் நடந்துக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சரவணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டியும் நான் பண்ண தப்பு எல்லாமே ரொம்பவே மோசமாக தான் இருந்துட்டு இருந்தது, நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காது, அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் பொறுமையாக இருந்துட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வரவுமே, எதுக்கு மேலே நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனாலே சரவணன் ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, என்ன தான் இருந்தாலும் நம்ம என்னன்னு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கணும், இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. வீட்டை விட்டு வெளியே போ, நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கேன், நீங்கள் மட்டும் ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை இதுக்கு மேலே எங்களால் புரிஞ்சிக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால்
என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நான் எவ்வளோ பண்ணி பார்த்தேன், ஆனால் இவ்வளோ மோசமாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா ரம்யா. சாவுடி, நீ இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் தப்பு தான், ஆனால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே இதுக்கு மேலே பண்ண முடியாது, நான் உங்கள் கூட வாழணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே குழப்பத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க மாமியார் வந்து அத்தை நீங்களாச்சும் சொல்லுங்கள், கழுத்தை பிடிச்சி இந்த ரம்யா வந்து என்னை வெளியே தள்ளுறாங்கன்னு சொல்லவுமே ரம்யா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சாடி? இல்லை இல்லைம்மா உனக்கு தெரியாது, என்னை எப்படி வந்து அசிங்கப்படுத்தினான்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், அதனால் இதை வந்து நான் எதுவும் ஏற்றுக்க போகிறது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தோட. ஆனால் ஒரு வாட்டியுமே வந்து பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து வேறு தான். ஆனால் அந்த இது எல்லாத்தையும் பார்த்து ரம்யா என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை என் காலு கீழே அடியிலே வச்சுருக்கணும், காலு கீழவே இவனை வச்சுருந்தா மட்டும்தான் வந்து சரி வரும், இல்லைன்னா சரி வராது. ஒரு வாட்டியும் எவ்வளவோ நடந்துச்சு, ஆனால் இதுக்கு மேலேயும் இப்படி நடக்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தோட ஒரு வாட்டியும் பிரச்சனைகள் எல்லாமே வந்து வந்துட்டு தான் இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ மோசமாக நடக்கும்னு தெரியல. அதனாலே வந்து பார்க்கலாங்க அடுத்து சரவணன் நம்ப போகிறாங்களா இல்லை என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்த இது வேறு, ஆனால் இதுக்கு மேலே இருந்த இது வேறு, அதனால் இதுக்கு மேலே நடக்கிறது எல்லாமே வேறையாக வந்து இருந்துகிட்ருக்கும். பார்ப்போம். ஏன்னா பிரச்சனைகள் இவ்வளோ வேறு மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. லைக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது.